ஹலோ. இப்போ கொஞ்சம் ஒரு பிரீஃபான ஒரு வீடியோ, இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத பற்றி. ஸோ சத்தியத்தால் சாத்தியம் ஒற்றுமை, சரியா? சத்தியம், உண்மை, வாய்மை, ட்ரூத் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சத்தியத்தால் சாத்தியம் ஒற்றுமை. அப்புறம் இந்த ஒற்றுமையாலானதான் என்ன நடந்துச்சு? சுதந்திரம். அதாவது 1947ஆம் ஆண்டு இந்தியா வந்து சுதந்திரம் அடைவதற்கு இந்த சத்தியம் தான் காரணமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட், சால்ட் மார்ச், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி காந்திஜி தலைமையினால நிறைய மூவ்மெண்ட்லாம் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்தியா வல்லரசாக என்ன பண்ண முடியும்? அதே ஒற்றுமை தான் தேவை. ஒற்றுமை எப்படி சாத்தியமாகும்? ஒற்றுமையால் சாத்தியமாக போவது வளர்ச்சி. அதாவது நம்ம இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையை வந்து அடையும். ஸோ இதுக்கு வந்து நம்ம அரசாங்கம் வந்து 2047 வந்து குறிச்சிருக்காங்க, இந்தியா வந்து வல்லரசு நாடு ஆகணும் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே சூப்பர் குறிச்சிருக்காங்க, டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க, ஒரு என்விஷன், ஒரு விஷன் இருக்குது, ஒரு தரிசனம், தூர பார்வை இருக்குது. அதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா பிரிவினைகள் இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, நீ பெரியவனா நான் பெரியவனா, ஒரு இழுபறி இருக்கக்கூடாது. எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு செயல்படணும். எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது என்னது? சத்தியம், உண்மை மட்டும்தான் ஒன்றிணைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ ஒன்றிணைத்த பிறகு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்தியா வந்து வல்லரசு நாடாக மாறுறதுக்கு என்ன பண்ண முடியும்? ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ், நான் மிகவும் ஆழமாய் நம்புகிறது, பீப்புள்ஸ் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அப்புறம் சிவில் ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அடுத்து மேக் இந்தியா மூவ்மெண்ட். ஸோ தெளிவாக சொல்கிறேன், பீப்புள்ஸ் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அடுத்து மேக் இந்தியா மூவ்மெண்ட். ஸோ இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக லைக் நானும் நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதில் குறிப்பாக இந்த 1947 காந்திஜி என்ன பண்ணாங்களோ அதை கிட்டத்தட்ட ஒப்பிட்டு 2047க்கு நம்ம என்ன பண்ணால் நம்ம வந்து ஒரு வளர்ந்த நாடாக மாற முடியும் அப்படின்றத நான் யோசித்து இந்த பதிவில் பதிவு பண்ணியிருக்கேன்.